ஹலோ 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 ஆடியோ செக் ஆடியோ செக் ஆடியோ செக் வருதா? ஆன் பண்ணிட்டா ஆன் பண்ணிட்டா புரிஞ்சுக்கங்க எப்படி வாங்க ப்ளீஸ். அவங்க தலைவர் வராங்க, வழி விடுங்க. டிசிப்ளின் எல்லாம் நம்மளே. ஆமாமா ஆமா நைனா சொல்ல யாரு? ஐயோ வட்டா அப்படியா? நம்ம நல்லா பவர் இருக்கு. சரி கீழே வந்துருங்க. அப்படியா? சரி வெளியே வரும்போது வெளியே வரும்போது ரொம்பலாம் நான் ஒரு அடி பண்ணிருப்போம் ப்ளீஸ். ரொம்ப கெஞ்சி கேட்குறீங்க. எங்க அக்கா இருக்காங்க, தள்ளாதீங்க தள்ளாதீங்க. அக்கா நீங்க அண்ணா வாங்க வாங்க வாங்க. ரெடியா? நேற்று கரூரில் நடந்த இந்த துயரமான சம்பவம் இந்தியாவையே உலுக்கியிருக்கிற மாபெரும் ஒரு துயரமான சம்பவம். குழந்தைகள் இறந்து போயிருக்கிறார்கள். கூட்ட நெரிசலில் இதுவரையிலும் 39 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒருவருடைய உயிர் ஊசலாகிக் கொண்டிருக்கிறது. மிக ஒரு மோசமான ஒரு துயரமான ஒரு சம்பவம். இறந்தவர்களை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். சார், இந்த சம்பவத்துக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரடி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இதுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், உயர்நீதிமன்றம் பல்வேறு அறிவுரைகளை சொல்லி விதிமுறைகளையும் விதித்திருக்கு. அதே போல போலீஸ் தரப்புலையும் சொல்லியும் 8:45 கூட்டம் நடைபெறுன்ற இடத்துல 2-2:30 மணிக்கு தான் வந்தாங்க. அதே மாதிரி இங்க 3 மணிக்கு கொடுத்த இடத்துல நைட்டு 7 மணிக்கு தான் வந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் உடனடியாக யாரையும் குறை சொல்வது என்பது தீர விசாரிக்க வேண்டும். அதனால் உச்சநீதிமன்றம் உடனடியாக இன்னைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் இது உடனடியாக விசாரிக்க வேண்டும். தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்நீதிமன்றம் உடனடியாக இதை இன்றைக்கு இருக்கிற உயர்நீதிமன்றம் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். விசாரணை வேண்டும். காவல்துறையோட பாதுகாப்பு இன்றைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக விசாரிச்சு உடன் நடவடிக்கை எடுக்கும். தமிழக அரசு ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க, அருணா ஜெகதீஷன் தலைமையில். இதை எப்படி பாக்குறீங்க?
உடனடி நிவாரணம் வழங்கியிருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் நான் இப்ப சொல்றதுதான், உங்களுடைய நீதிபதி இன்னைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்க இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து கரெக்டா பார்த்து சொல்றோம், விசாரிச்சு. This is not the right way. I can say, Manu. ஏன் அந்த தமிழிசை இவங்களாம் அங்க இருக்காங்க. இப்படி போட்டு சொன்ன பெங்களூர் இது. நீடுமா அப்படி போயிருந்தா எடுத்திருக்கலாம். அவனை நம்ம 10,000 15,000 எடுத்துக்கணும். சரி போயிட்டாரா? நீங்க என்ன பண்ணீங்க, அந்த ஸ்டாண்ட்ல வந்து நம்ம மைக்கோட இது இருக்கு. நாங்க வில் டேக் ஹியர் சிங்கிள் பேஜ். வி ஜஸ்ட் கோ டேக் வேரெவர் இஃப் உதயநிதி comes and speaks there, give live. பாலாஜி போயிட்டு இருக்கலாம். இப்ப லைட்டா அப்படி தள்ளிக்கிட்டே வராங்க. அங்க கிரௌடு அங்கேயே ஸ்டாம்பேட் ஆக போகுது. எல்லாம் எடுத்துட்டான். நம்ம என்னன்னு சொல்றோம். நாங்க பார்த்ததுல இன்னைக்கு ஒருத்தர் இப்ப ரொம்ப சீரியஸா இருக்கார். ஏற்கனவே 39 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி துயரமான சம்பவத்துக்கு இறந்தவனுடைய குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு, இனிமேல் இது மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, எங்கேயுமே நடக்கக்கூடாது. இந்த சம்பவத்திற்கு சுப்ரீம் கோர்ட் சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக அது இன்னைக்கே விசாரணைக்கு எடுத்து ஒரு நீதி வேண்டும். தனிநபர் ஆணையத்தை வந்து முதலமைச்சர் அமைச்சிருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுக்கு தார்மீக பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? ஏன்னா ஏற்கனவே 4 இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. இன்னைக்குள்ள பெரிய டிராஜடி. இந்த சூழ்நிலையில் நான் யாரையும் இன்னைக்கு எதையுமே நான் சொல்ல விரும்பல, பிறகு சொல்றேன். No, let us wait for the enquiry. First of all, we are with the people, and it's maybe we'll be sensible than sensational. First, let them all recover, then we will see.
Sir, you have met the injured and can we go? That's right. You have met the injured now. How the situation? And do you think that the government have formed a single commission to enter? So our BJP president has said that we need a investigation from a sitting Supreme Court or High Court monitored bench. So that is BJP Tamil Nadu's demand. So we'll be checking out the legal possibilities about the same, but we expect it has to be taken suo motu. We have met the injured people. Most of them are between like 14 to 25, 26 ages. So I think this has to be regulated. So you cannot have children come into such rallies at a big risk of, getting their lives lost. Out of the official report given, out of 31 deceased, 5 are girl children and 5 are boy children less than age of 10. So it has to be strictly monitored. So such passing away is very unfortunate, that too for a political event. Even our BJP's own family members, they have lost their lives. So that's what we have observed yesterday. So we'll wait for other reports to come and then we'll comment on it. And for now, we have serious allegations against the state government. We surely think it's an intelligence failure because they say 10,000 people was the permission sought. But intelligence obviously should know that if a cine actor comes, what should be the crowd or what would be the crowd. I think on that front they have failed miserably. There is no hiding of it. CM have come now, Deputy CM is right now on inspection. Why do you see this? No, it's a good gesture, but they'll have to take the equal blame because it is their administration, their police and their government that has failed to give enough protection. The DGP says we have given 500 police for protection. Of 10,000 sought crowd, 25-30,000 expected crowd, is 500 a good number or enough number we need to see. And the place is also a very narrow place, that is the problem. So for a cine actor allocating such place, I don't think it's a wise decision. We'll have to check what is the failure of the district administration on that.